அந்த அவரைக்காய் பீர்க்கங்காய் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். அவரைக்காய் பீர்க்கங்காய் மசாலா தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 1/4 கிலோ, பீர்க்கங்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, தக்காளி பழம் 2 கை, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து, தேங்காய் அரவை 1/4 மூடி, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை வதக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், தக்காளி பழத்தை வதக்கிறோம், இந்த காய்கறிலாம் போட்டு வதக்கிறோம், மிளகாத்தூள் மஞ்சள் போட்டு வதக்கிறோம், உப்பு போட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு காய் நல்லா வேகணும். வெந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் அவரைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நீங்கள் சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். இப்போது கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, 2 கை வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ லீவு நாள் அதுமா பிள்ளைங்க வந்து வீட்டில் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அதாவது ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு சடனாக வீட்டில் இருக்கணும், போர் அடிக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. யாராவது வீட்டில் போகணும், ரிலேட்டிவ் கிட்ட போகலாம், ஊருக்கு போகலாம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டைம் தான் நமக்கு வந்து நிறைய பலகாரங்கள் செய்கிறதுக்கு ஒரு நல்ல டைம். கிருஷ்ண ஜெயந்தி செய்வோம், பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதால பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். அது ரிப்பன் போகடா. அந்த ரிப்பன் போகடான்னு சொல்லும்போது அரிசி மாவு 1 அழாக்கு, 1/2 அழாக்கு பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு 1 அழாக்கு, 1/2 அழாக்கு பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, வெண்ணெய் வந்து ஒரு 20 கிராம் வெண்ணெய், 1 அழாக்கு அரிசி மாவு, 1/2 அழாக்கு பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 20 கிராம் வெண்ணெய் போட்டு நல்லா பிணைஞ்சிடணும். தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா திக்காக, அதாவது சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. அந்த ரிப்பன் பவுடர் அடிச்சு எடுத்து போட்டு, அந்த ரிப்பன் பவுடர் சாதாரணமாக என்ன ஆகும்னா சைடில் ஒட்டிக்குது இல்லையா, அதனால் கொஞ்சமாக எண்ணெயை அந்த ரிப்பன் பவுடர் அச்சில் தடவிக்கோங்க, சைடில் தடவிக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து அந்த ரிப்பன் பவுடர் அச்சில் போட்டு எண்ணெய் சூடான பிறகு சிம்மில் வச்சுட்டு பிழிஞ்சிருங்க. அழகாக ரிப்பன் பவுடர் விழுந்துடும், கரகரப்பாக இருக்கும். இது நீங்கள் ஒரு வாரம் வச்சு எடுத்து ஊருக்கு எடுத்து போவா சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ் பசங்க வந்தாலும் சரி கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்வீட் வேணாலும் பாதுஷா செய்யலாம். 1 அழாக்கு மைதா மாவு, 2 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் வெண்ணெய், 1 சிட்டிக்கை ஆப்ப சோடா ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக விட்டுட்டு இந்த பெருவிரலில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு மசாலோட மாதிரி தட்டிட்டு பெருவிரலில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடணும். 2 கம்பி பதம் பாகு. அதில் வேணுன்னா நீங்கள் எசன்ஸோ இல்லை குங்குமப்பூவோ ஏதாவது சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச பாதுஷா ஒன்றே ஒன்று, அதாவது 2 உள்ளங்கையில் நல்லா ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த உருண்டையை நல்லா 2 உள்ளங்கையில் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும், மசாலோட மாதிரி தட்டணும். அந்த கட்டவரில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உடச்சி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக லேயர்ஸ் தெரியும். அதை நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சுட்டு அது நல்லா வெளியே எடுத்துகிட்டு ஆற விட்டிங்க அப்படின்னா சுகர் வந்து கையில் ஒட்டாத பழக்காரன்னு அதை உள்ள வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த பாதுஷா சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த பாதுஷா எவ்வளோ சாப்பிடுவீங்க தெரியாது, அந்த அளவுக்கு அந்த பாதுஷா நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் தக்காளி பழத்தை பிழிஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க. இதில் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டலாம். நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். நான் சொன்ன குழம்பு மிளகாத்தூளுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1/2 கிலோ மிளகா அப்படின்னா 1 கிலோ தனியா, 1/4 கிலோ அரிசி, 100 கிராம் மிளகு, 100 கிராம் சீரகம், 20 கிராம் வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான குழம்பு மிளகா அப்படி ரெடி ஆகிடும்.
ஸோ இதெல்லாம் வதக்கிட்டோம். இதில் இப்போது மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது இந்த பீர்க்கங்காயம், இந்த அவரைக்காயும் போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பாங்க. உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, மசாலா நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கிச்சு. இதில் தேங்காய் ரவை போட்டுலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சு. உப்பு பார்த்துக்கோங்க. இது நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, தோசை இட்லியோடு தொட்டு சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தியில் வச்சு மடித்து சாப்பிட்டாலும் சரி, பரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போதும் இந்த அவரைக்காய் பீர்க்கங்காய் மசாலா சூப்பராக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், எண்ணெய் ஊற்றினோம், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்தோம், வெங்காயத்தை வதக்கிட்டோம், தக்காளி பழத்தை வதக்கிட்டோம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டோம், அவரைக்காய் பீர்க்கங்காய் போட்டு வதக்கிட்டோம், உப்பு போட்டோம், கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டோம். காய் நல்லா வெந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க கொஞ்சமான தேங்காவை போட்டு, 1/4 மூடி தேங்காவை போட்டு நம்ம கடைசியில் சேர்த்துட்டோம். ஸோ சூப்பரான அவரைக்காய் பீர்க்கங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லி தோசை எடுத்து சாப்பிடும்போதும் இது சூப்பராக இருக்கும். முதல்ல நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு செஞ்சோம். தக்காளி ஊறுகான்னு சொல்லலாம். தக்காளி பழத்தை சுடு தண்ணியில் போட்டோம். அது தோல் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அது தோலை வெடிச்சிட்டு தோலை வந்து பிரித்து எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அந்த தக்காளி பழம் சாறு மாதிரி எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றணும், கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் தாளித்தோம். இந்த தக்காளி பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா வதக்கிட்டோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டோம், நல்லா வதக்கணும். சுருளை வந்த பிறகு புளி தண்ணி சேர்த்துக்கிட்டோம். அதாவது நான் சொன்னேன், ஸோ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக வர வரலாம் வெயிட் பண்ணோம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எடுத்துட்டோம். அது இட்லி தோசையோடு பொங்கலோடு சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், கலகலாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி இந்த அவரைக்காய் பீர்க்கங்காய் மசாலாவும் இட்லி தோசையோடு சாப்பிடும்போதும் சரி, உப்புமாவோட சாப்பிடும்போதும் சரி, சாதத்தில் பசு சாப்பிடும்போதும் கலகலாக இருக்கும். இந்த 2 டிஷ்ஷும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லதே நினைங்க, நல்லது செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க. உங்களை அடுத்த வாரம் தாங்கள் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். சுவையோ சுவை நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள் மற்றும் பயனுள்ள சமையல் குறிப்புகளை நீங்களும் எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சுவையோ சுவை, ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 32. இமெயில் suvayosuvai500@gmail.com.